ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பொறியியல் பிடெக் படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 8ஆம் தேதி வெளியாக உள்ளன. ஆண்டுதோறும் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் தேதி அறிவிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு மே 5ஆம் தேதி பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன. இணைய முகவரி மூலம் ஜூன் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு கட்டணமாக பட்டியலின பழங்குடியின மாணவர்களுக்கு 250 ரூபாயும், மற்ற பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 500 ரூபாயும் செலுத்த வேண்டும். இணையதள வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் தங்களின் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஏதுவாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையம் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் மாமூல் கேட்டு கடையை அடித்து நொறுக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் கேரளாவைச் சேர்ந்தவர் உணவகம் நடத்தி வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த நவீன் குமார் ஆகிய இருவர் மதுபோதையில் அந்த உணவகத்திற்கு சென்றனர். விலை உயர்ந்த உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்ட இருவரும் அதற்கு பணம் கொடுக்காமல் தகராறு செய்ததுடன் 2000 ரூபாய் மாமூல் கேட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் கடை ஊழியர்களுக்கும் மாமூல் கேட்டு மிரட்டியவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த நவீன் மற்றும் குமார் ஆகிய இருவரும் சேர்ந்து கடை ஊழியர்கள் மற்றும் பொருட்களை அடித்து நொறுக்கினர். இதில் பலத்த காயமடைந்த அஜீஸ் ஸ்டாலின் ஆகிய ஊழியர்கள் கொடைக்கானல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடையில் இருந்த பொருட்கள் உடைந்து சேதமானது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட உணவக உரிமையாளர் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நவீனை கைது செய்த காவல்துறையினர் குமாரை தேடி வருகின்றனர். நடிகர் மனோபாலாவின் உடல் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. பன்முக திரைக்கலைஞரான மனோபாலா தனது 69வது வயதில் கல்லீரல் பாதிப்பு காரணமாக காலமானார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் 2வது நாளாக வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் பாக்கியராஜ் தனது குடும்பத்துடனும், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நடிகர்கள் சசிகுமார், சூரி, MS பாஸ்கர், மன்சூர் அலிகான், அப்புக்குட்டி, மரியம் ஜார்ஜ் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து மனோபாலா உடலுக்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சடங்குகளை செய்தனர். பின்னர் வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் நடிகை கோவை சரளா, நடிகர் பசுபதி, இயக்குநர்கள் RK செல்வமணி, பேரரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மனோபாலாவின் உடலுக்கு அவரது மகன் ஹரீஷ் இறுதிச் சடங்குகளை செய்தார். பின்னர் மனோபாலாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆபரேஷன் காவிரி மூலம் சூடானில் இருந்து மேலும் 231 பேர் இந்தியாவிற்கு பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர். சூடானில் உள்நாட்டுப் போர் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆபரேஷன் காவிரி திட்டத்தின் கீழ் அங்குள்ள இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு வருகின்றனர். சூடான் துறைமுகத்திற்கு வரும் இந்தியர்களை கப்பல் வழியே சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகருக்கு அழைத்து வந்து அதன் பின் விமானம் மூலம் இந்தியா அழைத்து வரப்படுகின்றனர். இந்த நிலையில் IAFC 17 ரக விமானம் மூலம் மேலும் 192 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு அகமதாபாத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களில் नेपाल நாட்டைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர். तो इंडियन गवर्नमेंट ने बहुत अच्छा काम किया है. सबसे पहले मैं थैंकफुल टू इंडियन गवर्नमेंट, इंडियन एक्सटर्नल अफेयर्स, मिनिस्टर ऑफ इंडियन एक्सटर्नल अफेयर्स और बाकी जो भी इंडियन एम्बेसी खार्तूम के सदस्य है, उन्होंने बहुत काफ़ी अच्छा इंतज़ाम किया था वहाँ पे पोर्ट सूडान एरिया में. மே 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை போர் நிறுத்தம் அமலில் இருப்பதால் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சூடானில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை 4000-ஐ நெருங்குகிறது. ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த சூரத் நீதிபதி H.H. வர்மாவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பிரதமர் மோடியின் குடும்ப பெயர் குறித்து ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். இதனை எதிர்த்து ராகுல் காந்தி மீது சூரத் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி H.H. வர்மா ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார்.
இதனால் ராகுல் காந்தி தனது எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் ராகுலுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த சூரத் நீதிபதி H.S. வர்மாவுக்கு ராஜ்கோட் மாவட்ட நீதிபதியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இவர் தவிர மேலும் 5 நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகளாக பதவி உயர்வு பெற்று சூரத் மற்றும் பல்வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் 2 யானைகள் ஆக்ரோஷத்துடன் சண்டையிட்ட காணொலி வெளியாகியுள்ளது. பந்திப்பூர் தேசிய பூங்கா அருகே உள்ள கல்பேட்டா என்ற பகுதியில் 2 யானைகளுக்குள் மோதல் ஏற்பட்டது. 2 யானைகளுமே ஒன்றோடு ஒன்று ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டன. இதனை கண்டு அச்சமடைந்த சுற்றுலா பயணிகள் மாற்றுப்பாதையில் பயணித்தனர். யானைகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்ட இந்த காணொலி பலரின் கவனத்தை பெற்றுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை சீரமைக்கும் பணிக்காக 2 ரஷ்ய வீரர்கள் சுமார் 6 மணி நேரம் விண்வெளியில் நடந்தனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெளியே மின்னணு பொருளை இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இப்பணியை மேற்கொள்ள ரஷ்ய வீரர்களான செர்கே மற்றும் டிமிட்ரி விண்வெளியில் களமிறங்கினர். சுமார் 6 மணி நேரம் விண்வெளியில் நடந்த வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்தனர். இது செர்கேவிற்கு 5வது விண்வெளி நடைப்பயணமாகும். இதேபோன்று டிமிட்ரி 3வது முறையாக விண்வெளியில் நடந்தார். ஒட்டுமொத்தமாக இதுவரை சர்வதேச விண்வெளி நிலையத்தை சீரமைக்கும் பொருட்டு 262 முறை வீரர்கள் விண்வெளியில் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பொது சிவில் சட்டம் என்றால் என்ன, அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுவது ஏன் என்பது குறித்து இந்த பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம், இது தொடர்பான விவாதங்கள் சமீப நாட்களில் மிக அதிகமாக எழுந்திருக்கிறது. நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக இதை முன்வைக்கிறார்கள். எனவே பொது சிவில் சட்டத்திற்கான ஆதரவும் எதிர்ப்பும் ஏன் என்பதை நாம பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி பொது சிவில் சட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 44 குறிப்பிடப்படுகிற அனைத்து தரப்பினரையும் சமத்துவமாக அணுகும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான முறையைத்தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பொறுத்த வரைக்கும் திருமணம், விவாகரத்து, வாரிசு, தத்தெடுத்தல் முறைகளோடு தொடர்பு இருக்கிறது. அந்த சட்டங்களோடு இதற்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு ஒவ்வொரு குடிமக்களுக்குமான தனி உரிமை சட்டம் என்பது இருக்கிறது. அந்த வகையில இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம், பார்சி, சீக்கியர், அதே மாதிரி பொது திருமண சிறப்பு சட்டம் 1954, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை திருமண சட்டம் 1967, இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் 1989 மாதிரியான சட்டங்கள்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. சரி, இந்த பொது சிவில் சட்டத்திற்கான ஆதரவு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் எழுகிறது அப்படிங்கிற விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த பொது சிவில் சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டால் வாக்கு வங்கிக்காக நடத்தப்படுகிற மதவாத அரசியல் என்பது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பழமையான நடைமுறைகள்லாம் நீங்கி புதிய நடைமுறைகளை அமல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான உரிமைகள், திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை மாதிரியான சட்டங்கள்ல ஒரு சமநிலை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பது பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. பொது சிவில் சட்டத்திற்கான சவால்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய அடையாளம். அந்த கொள்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத சிறுபான்மையினருக்கான உரிமைகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாகத்தான் பொது சிவில் சட்டத்திற்கான எதிர்ப்பு எழுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிறுபான்மையினர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 29, 30 இந்த பொது சிவில் சட்டம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் கூட இதை எதிர்ப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே நிறைய மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற முழக்கத்தை தற்போது பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்து வருகிறது. இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் பார்த்தோம். ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
16வது IPL தொடரின் 47வது லீக் ஆட்டம் ஹைதராபாத்தில் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் இடையிலான இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் குவித்தது. கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர் ரஹமத்முல்லா குர்பாஸ் சந்தித்த முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீரர் ஜேசன் ராய் 20 ரன்கள் சேர்த்தார். எனினும் கேப்டன் ராணா மற்றும் ரிங்கு சிங் இணை அதிரடியாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டது. இதில் ராணா 42 ரன்களும் ரிங்கு சிங் 46 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். சிறப்பாக பந்து வீசிய ஹைதராபாத் அணியின் நடராஜன் மற்றும் மார்கோ ஜான்சன் தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். வெற்றி பெற 172 ரன்கள் தேவை என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அபிஷேக் சர்மா 9 ரன்களிலும் மயங்க் அகர்வால் 18 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்த ராகுல் திரிபாதி 3 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸரையும் பறக்கவிட்டு 20 ரன்களில் ஆட்டமிழந்தார். சற்று நிலைத்து நின்று ஆடிய மார்க்ரம் 41 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதிரடி காட்டிய கிளாசன் 36 ரன்களில் விக்கெட்டை இழந்தார். ஹைதராபாத் அணிக்கு இறுதி ஓவரில் 9 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அப்துல் சமாத் மற்றும் புவனேஸ்வர் குமார் களத்தில் இருந்தனர். கொல்கத்தா வீரர் வருண் சக்கரவர்த்தி 20வது ஓவரை வீசினார். கடைசி ஓவரின் 3வது பந்தில் அப்துல் சமாத் விக்கெட்டை இழந்தார். இறுதியாக ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் கொல்கத்தா அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தோல்வியை தழுவிய ஹைதராபாத் அணி 6 புள்ளிகளுடன் 9வது இடத்தில் இருக்கிறது.